உங்கள் வீடு சாதாரணமாக இருக்கிறதா என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் மீண்டும் சரிபார்க்க விரும்பலாம். முதலில், ஆம், உங்கள் தலைமுடியை சரி செய்ய நீங்கள் பயன்படுத்தும் விஷயங்கள். கண்ணாடிகள் ஆவிகளுக்கான நுழைவாயில்களைப் போல செயல்படக்கூடும் என்று சிலர் கூறுகிறார்கள், குறிப்பாக பழைய அல்லது பயன்படுத்தப்பட்டவை என்று. அடுத்து, தவழும், நிச்சயமாக, ஆனால் புராணக்கதை அவர்களின் கண்கள் ஈர்க்கும் என்று கூறுகிறது. தேவையற்ற விருந்தினர்களை அழைப்போம். எண் 3. இது ஒரு விருந்து தந்திரம் என்று நீங்கள் நினைத்தாலும், இந்த பலகைகள் நீங்கள் திறக்க விரும்பாத கதவுகளை திறக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனவே உங்களுக்கும் உங்கள் வீட்டு பாடத்திற்கும் இடையில் ஆம் இல்லை என்பதை விட்டுவிடலாம். 4வது, சபிக்கப்பட்ட மோதிரங்கள் அல்லது நெக்லஸ்கள் பற்றி எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சில துண்டுகள் எதிர்மறை ஆற்றலை கொண்டுள்ளன என்று சிலர் நம்புகிறார்கள், குறிப்பாக அவற்றின் வரலாறு உங்களுக்கு தெரியாவிட்டால். இறுதியாக, நிறுத்தப்பட்ட கடிகாரம் சிக்கிய ஆற்றலை குறிக்கும் அல்லது அமைதியற்ற ஆவிகளை அழைக்கும் என்று மூட நம்பிக்கைகள் கூறுகின்றன. எனவே உங்கள் கடிகாரம் ஒரு வாரமாக 15 மணிக்கு அமர்ந்திருந்தால் புதிய பேட்டரிகளுக்கான நேரமாக இருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம், இவற்றில் பெரும்பாலானவை பல ஆண்டுகளாக கடத்தப்பட்ட கதைகள். இருப்பினும் உங்கள் அறையில் என்ன மறைந்திருக்கிறது என்பதை இருமுறை சரிபார்ப்பது தவறில்லை. ஒருவேளை சரி, இந்த பொருட்களில் ஏதேனும் தெரிந்ததா? கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அல்லது அந்த ஒரு விசித்திரமான தொகுப்பை கொண்ட ஒரு நண்பரை குறிக்கவும். ஆர்வமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், உங்கள் கண்ணாடிகளை சுத்தமாக வைத்திருங்கள்.